XUV 700ல என்ன இன்ஃபோடெயின்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்களோ நீங்கள் எய்தர் ஆண்ட்ராய்டு இல்லை ஆப்பிள் கனெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம காரில் வந்து 23 அப்ளிகேஷன் வந்து இன்பில்டாக கொடுத்துருக்காங்க. இப்போ தான் கைஸ் லைட்டாக ஃப்ரீயான ஆஃபீஸ்லேருந்து. ஸோ அதான் நம்மளோட எபிசோட் 4 வந்து நம்ம எடுத்துடலாம் அப்படின்னு வந்திருக்கேன். ஸோ இன்றைக்கி எபிசோட் 4 அது என்ன எதை பற்றி அப்படின்னா, நம்மளோட போன எபிசோடில் வந்து இன்ஃபோடெயின்மெண்ட்டை பற்றி வந்து வீடியோ போடுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இன்ஃபோடெயின்மெண்ட்டாக அப்படின்னு நானும் லைட்டாக யோசித்தேன். சரி இன்ஃபோடெயின்மெண்ட்டில் என்ன சொல்கிறது அப்படின்னு. அப்புறமா தான் நானே யோசித்து பார்த்தேன். இப்போ நாம் வந்து ஒரு கார் வந்து பார்க்க போகிறோம். இப்போ நானுமே வந்து இந்த கார் பார்க்க போனேன். இன்ஃபோடெயின்மெண்ட் வந்து எப்படி இருக்குன்னு வந்து ஷோரூமில் வேலை செய்கிற அந்த சேல்ஸ் பர்சன் கிட்டலாம் கேட்டால் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து டெமோ கார் காட்டுறேன் பாருங்கள் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஹீட் ஆஃப் த மூமெண்ட்டில் நம்மளால் பெருசாக வந்து யூஸ் பண்ணி பார்க்க முடியாது. நம்மளுக்கு தெரிஞ்சதே நம்மளுக்கு தெரியாத மாதிரி தான் தெரியும். ஸோ நம்ம இப்போ இந்த வீடியோவில் காட்டுற இந்த இன்ஃபோடெயின்மெண்ட் ஸ்பீடு ஸ்பெக்கு இதெல்லாம் வந்து இப்போ இன்கேஸ் நம்ம இந்த 3XO வந்து நீங்கள் வாங்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஷோரூமில் போய் உங்களுக்கு யூஸ் பண்ணி பார்க்கும்போது ஸோ அதுவும் மேட்ச் ஆகுதா அப்படின்னு நீங்கள் போகும்போதே வந்து ஒரு ப்ரீஜட்ஜாக வந்து போகலாம். இந்த இன்ஃபோடெயின்மெண்ட் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு. ஸோ அவங்க சொல்கிறதும் நம்ம சொல்கிறதும், அதாவது ஒரு சேல்ஸ் பர்சன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க சொல்கிறதும், ஒரு 7-8 மாதம் யூஸ் பண்ண ஓனர், நான் ஒரு ஹானஸ்ட்டுன்னு சொன்னால் எனக்கே சிரிப்பு தான் வருது. சரி நல்லா இருக்கா நல்லா இல்லையா அதை கொஞ்சம் சொல்கிறேன்ல, எவனோ ஒருத்தன் நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ சொல்கிறான். ஸோ அதையும் இவன் சொல்கிறதையும் அவன் சொல்கிறதையும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கான நல்ல காரை வாங்குங்க. XUV 700ல என்ன இன்ஃபோடெயின்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்களோ அதே டிசைன் பேட்டர்ன் தான் நம்ம கார்லேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் வந்து இன்ஃபோடெயின்மெண்ட் காட்டுறேன், நீங்கள் அதோட ஸ்பீட் அதுக்கப்புறம் ஸ்மூத்னஸ்லாம் வந்து கம்பேர் பண்ணி பாருங்கள். ஸோ இதுதாங்க நம்ம கார் ஆன் பண்ண உடனே நம்மளுக்கு இன்ஃபோடெயின்மெண்ட்டில் டிஃபால்ட்டாக காட்டுற ஆப்ஷன்ஸ்லாம் இதெல்லாம் தான். ஸோ இதில் பெருசாக பேசி அறுக்கிறதுக்குலாம் ஒன்றும் இல்லைங்க. ஏன்னா எல்லா கார்லேயும் காட்டுற மாதிரி டேட் அண்ட் டைம் தான் இதில் காட்ட போகுது. அண்ட் அதை தவிர்த்து ரேடியோ, மியூசிக், அதுக்கப்புறம் நம்மளது AX5 வேரியண்ட் அப்படின்றதுனால நீங்கள் எய்தர் ஆண்ட்ராய்டு இல்லை ஆப்பிள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட ஃபோன் கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் நேவிகேஷன் அப்ளிகேஷன். ஸோ இதெல்லாம் பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த ரேடியோவில் பார்த்தீங்கன்னா நம்மளோட போன எபிசோட்லேயே நான் வந்து சொல்லியிருப்பேன், நான் வந்து நார்மல் ஆண்டனாவை எடுத்துகிட்டு ஷார்ட் ஃபிலிம் ஆண்டனா போட்டிருக்கேன் அப்படின்னு. ஸோ நான் அந்த ஷார்ட் ஃபிலிம் ஆண்டனா போட்டதுனால இப்போ நான் ரேடியோ போட்டேன்னா எனக்கு வந்து ஃப்ரீக்குவன்சி வந்து மிஸ்மேட்ச் ஆகுது. எய்தர் வாய்ஸோ இல்லை சாங்ஸோ அது வந்து நான் கேட்கும் போது வந்து பிரேக் ஆகி வந்து கேட்குது. அப்புறம் இந்த மியூசிக் எதுக்குன்னா வந்து நம்ம நார்மலாக வந்து நம்ம இந்த பென்ட்ரைவ்லலாம் சாங்ஸ் ஏற்றி போடுவோம்ல, ஸோ அந்த சாங்ஸ்லாம் வந்து இதில் டிஸ்பிளே ஆகும். அண்ட் நெக்ஸ்ட்டு ஆண்ட்ராய்டு ஆட்டோ இல்லைனா ஆப்பிள் கார்ப்ளே. ஆக்சுவலாக வந்து நான் ரெண்டுமே யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ நான் மேஜராக யூஸ் பண்ணுறது வந்து இந்த ஆப்பிள் கார்ப்ளே தான். ஸோ கனெக்டிவிட்டி எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஃபோனில் வந்து ஒய்ஃபையும் ப்ளூடூத்தையும் ஆன் பண்ணி வச்சுட்டு நம்ம காரை கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா நோ இஷ்யூஸு. ஒரே டச் அமுக்குனிங்கன்னா போதும், நம்மளோட கார் வந்து நம்ம ஃபோனோட கனெக்ட் ஆகிடும். ஸோ ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்புறம் இந்த ஃபோன் ஆப்ஷன் எதுக்குன்னா, இவ்வளோ நேரம் நம்ம வந்து அந்த ஆண்ட்ராய்டு அண்ட் ஆப்பிள் கார்ப்ளே பற்றி பேசணும்ல, ஸோ அதுக்கான கனெக்டிவிட்டிக்கு இப்போ இந்த ஃபோனை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம் ப்ளூடூத்து, அதுக்கப்புறம் டிவைஸ் லிஸ்ட்டு, ஆட் டிவைஸ், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் நிறையா இருக்கும். ஸோ இதில் ப்ளூடூத் ஆன் பண்ணிட்டு இந்த டிவைஸ் லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி என்னோட ஐஃபோன் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் இதை தவிர்த்து வேறு ஏதாவது ஃபோன்லாம் வந்து கனெக்ட் பண்ணோன்னா ஸோ இந்த ஆட் டிவைஸஸில் போயிட்டு ரேஞ்சை வந்து சர்ச் பண்ணி நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்புறம் இந்த ப்ளூடூத் டிஸ்கவரிட்டி, ரிங் டோன், SMS இதெல்லாம் வந்து நார்மலான டிஃபால்ட் திங்ஸ் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா நேவிகேஷன் வந்து நம்மளுக்கு வந்து மேப்மே இந்தியாவோட இன்பில்டு மேப் தான் வந்து நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ நான் வந்து சொன்னேன்ல மேஜராக நான் வந்து ஆப்பிள் கார்ப்ளே தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு. ஆனால் அதில் வர மேப்பை விட இது ரொம்ப நல்லாவே இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இதில் வந்து நம்ம கையிலே டச் பண்ணி நம்ம மேப் மாற்றிக்கலாம். ஆனால் ஆப்பிள் கார்ப்ளேல நம்மளால் அது பண்ண முடியாது. அண்ட் இதில் என்னன்னா, இதில் ஒரு அட்வான்டேஜாக நான் பார்க்குறது என்னன்னா, இப்போ நான் ஒரு லேனில் போயிட்டுருக்கேன், எனக்கு மேப் வந்து ரொம்ப ஷார்ட்டாக காட்டும்ல. ஸோ இந்த லேனில் போகணுன்றத இதை கிளிக் பண்ணிட்டேன். ஸோ இந்த லேனில் போகணுன்றதை இங்கே 3ஆக டிவைட் பண்ணி காட்டும். ஸோ இங்கே இருக்குது, நீங்கள் போக வேண்டியது இதுதான் அப்படின்னு காட்டும். அண்ட் ஏதாவது ஸ்பீட் பிரேக்கர் இல்லைனா ஷார்ப் பேஜ்லாம் வந்துச்சுன்னா இதில் காட்டும். அது வந்து எனக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆக்சுவலாக நம்ம 3XO இதை நான் எடுத்ததுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம பார்க்கிங்க்கு இந்த கார் தான் வந்து கொஞ்சம் செட் ஆகும். ஸோ அதனால் ஆப்ஷனில் அவ்வளோ கார் இருந்தும் நான் நம்ம 3XO இதுக்காக தான் வாங்கினேன். ஏன்னா இந்த டிசம்பர் மாதம் மழையில், புயலில், அந்த மாதிரி டைமில் நம்ம காரை வந்து ரோட்டில் மிதக்க விட்டுறக்கூடாதுன்னு பார்க்கிங்கில் சேஃபாக நிறுத்தலான்னு தான் வாங்கினேன். ஆனால் கரெக்டாக என் நேரம் என்னன்னு சொல்கிறது, கரெக்டாக இந்த டைமில் காரை வந்து பார்க்கிங்கில் சேஃபாக நிறுத்தலாம் அப்படின்னு பார்த்தா கார்ப்பரேஷன் வேலை அப்படின்னு சொல்லி ரோடை உடச்சிட்டாங்க. அதுவும் கரெக்டாக நம்ம வீட்டு வாசலில் வந்து உடச்சி வச்சிட்டாங்க. என்னால் வந்து காரை உள்ளே ஏற்றவே முடியல. நானும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஆஃபீஸு, ஃப்ரெண்டு வீடு, ஏதாவது ரோடு, காலி தெரு,
இதெல்லாம் பார்த்து நான் வந்து நிறுத்திட்டு சுற்றிட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி தான் வந்து காரை வந்து எடுத்துகிட்டு ஆஃபீஸ்க்கே வந்தேன். ஆட்டோக்காரண்ணா எங்கே நிற்கிறீங்க? ஸோ என்ன பண்ணுறதுனே தெரியல. என்ன மாதிரி நீங்களும் யாராவது வந்து இந்த கார்ப்பரேஷன் வேலையினால வந்து காரை எங்கேயாவது ரோட்டில் நிறுத்திருந்தீங்கன்னா சொல்லுங்கள், நம்மளோட துக்கத்தை வந்து ஷேர் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் டிவியில் மட்டும் பார்த்த பஸ்ஸை சடனாக நேரில் பார்த்தவொடனே ஷாக் ஆகிட்டேன். இப்போ வந்து நம்ம கீழே இங்கே இருக்கிற பட்டன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ்லாம் நம்மளுக்கு மேலே டச்சிலே இருக்கும். நானே யோசித்தேன், எதுக்குடா டச் இருக்கும் போது இதை இடத்த அடித்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு. அப்புறமா ஒரு நாள் நான் அப்படியே சும்மா யூஸ் பண்ணிக்கிட்டே கார் ஓட்டிட்டு இருந்தேன். பட்டுன்னு நடுவில் ஒருத்தன் வந்துட்டான். என்ன பண்ணுறதுனே தெரில. இந்த ஹோம் அமுக்கிறதுக்கு பதிலாக இந்த ஹோம் அமுக்கிட்டேன். அப்புறம் தான் யோசிச்சு பார்த்தேன், என்ன தான் டச்லாம் வந்தாலும் கொஞ்சம் பட்டனும் யூஸ் ஆகும் அப்படின்னு. கடைசியாக இங்கே ஓரமாக ஓட்டிகிட்டு இருக்கு பாருங்கள் அப்ளிகேஷன். ஆக்சுவலாக வந்து நம்ம காரில் வந்து 23 அப்ளிகேஷன் வந்து இன்பில்டாக கொடுத்துருக்காங்க. இந்த 23 அப்ளிகேஷனை வந்து நீ டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுறியா அப்படின்னு கேட்டால், எனக்கே வீடியோ எடுக்கும் போது என்ன போது தான் தெரிஞ்சது 23 அப்ளிகேஷன் இருக்கா, என்னடா நம்ம யூஸ் பண்ணுறோம், வெறும் பாட்டை மட்டும் தான் கேட்குறோம், 23 அப்ளிகேஷன் என்ன இருக்குன்னு. அப்புறமா தான் பார்த்தேன், இந்த நியூ ஃபோல்டர்னு இருக்குது பாருங்கள். இது நம்ம ஃபோன் மாதிரி நம்ம வந்து ஃபோல்டர் கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். எதர் நம்மளோட டீட்டெயில்ஸ்லாம் இதில் வந்து ஃபீட் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் அலெக்ஸா நான் யூஸ் பண்ணுறதே இல்லைங்க. கிளைமேட் கண்ட்ரோல் பாருங்க சொல்லவுடனே ஆன் ஆகிடுச்சு அது. அப்புறம் கனெக்டட் ஆப்ஸு. நானும் கனெக்டட் ஆப்ஸ்ன்னு பார்த்த உடனே சரி ஏதோ பெருசாக உள்ளே இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் உள்ளே போனால் இது ஒன்றுமே இல்லைங்க. அப்புறம் டாக்குமெண்ட்ஸ் பற்றி ஒன்றும் இல்லைங்க. நம்ம யூஎஸ்பி சொருவி நம்மளோட டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து இதில் பார்த்துக்கலாம். ஸோ நான் இது இன்னும் யூஸ் பண்ணி பார்க்கல. நான் வேணால் யூஸ் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட் எபிசோடில் சொல்கிறேன் இது எந்த அளவுக்கு வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு. அண்ட் ஜஸ்ட் டெயில் இப்போ நான் ஏன் இதெல்லாம் ஒன்றா உள்ளே போய் காட்டுறேன்னா, அந்த ஒரு ஆப் ஓப்பன் பண்ணும்போது இப்போ நீங்கள் வந்து புதுசாக கார் வாங்க போகிறீங்கன்னா இந்த ஆப்லாம் வந்து எவ்வளோ சீக்கிரமாக ஓப்பன் ஆகுதுன்னு உங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு கிளியர் வியூ வரும். ஏன்னா நான் வாங்க போகும்போது நானும் தேடினேன். இதை பற்றி டீட்டெயிலாக யாருமே சொல்லலை. இது ஜஸ்ட் டெயிலில் வர டிஃபால்ட்டாக உங்களுக்கு நியர்பை பெட்ரோல் பங்கை கிளிக் அடிப்போம், வந்துச்சுங்க. பரவாயில்லையே, வருது, ஏதோ ஓகே தான், நல்லா இருக்குது. இதுவும் உங்களுக்கு சொல்லும் போது தான் நானே நிறைய பார்க்குறேன். மை எஸ்யூவி இன்ஃபோ, இது நம்ம காரை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் இதில் இருக்கும் பாருங்கள். நம்ம கார் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம தேடி அலையக்கூடாதுன்னு இன்பில்டாக கொடுத்துருக்காங்க. இவர் எவ்வளோ நேரம் ஆகுறாரு பார்த்தீங்களா? இதெல்லாம் நான் வாங்கும் போது யாருமே காட்டல. ஆனால் இந்த 23 ஆப்பில் இந்த ஹோரோஸ்கோப்போ இது கொடுத்துருக்காங்க, அதாவது ராசி பலன்கள். ஆனால் இதை எதுக்கு கொடுத்தாங்கன்னு தான் தெரியல. ஒரு காரோட இன்ஃபர்டைன்மெண்ட்டில் உங்கள் யாருக்கோ தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள். ஒருவேளை நீங்கள் ஏதாவது காலையில் ரொம்ப நல்ல விஷயத்துக்கு போகிறீங்க, ஆன் தி ஸ்பாட்டில் வந்து பார்க்கணுன்னா பார்த்துக்கலாம் போல். லாஸ்ட் அப்டேட் ஆன் 12 டிசம்பர். ஓகே தான், இன்றைக்கான டேட்டில் தான் வந்து அப்டேட் ஆகிருக்கு. அப்புறம் இந்த கேலரி வந்து நம்ம இதுவுமே அதே தாங்க, யூஎஸ்பி போட்டு பார்க்குறது. அதுக்கப்புறம் வந்து நம்ம ரிவர்ஸ் கேமரா இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதோ காட்டுறேன். அண்ட் இந்த ரிவர்ஸ் கேமராவில் வந்து நம்ம ஃபோட்டோவும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் செவரை ஒட்டி நிறுத்தி வச்சுருக்கேன். ஆனால் இந்த ரிவர்ஸ் கேமரா பற்றி நான் சொல்லணுன்னா, நான் கார் வாங்குறது, அதாவது நம்ம 3XO வாங்குறதுக்கு முன்னாடி நான் வந்து ஆப்ஷனில் நிறைய கார் வச்சுருந்தேன். ஸோ அந்த காரை விட இந்த ரிவர்ஸ் கேமரா வந்து சூப்பராக இருக்குது. அடுத்து வந்து ஹாரோஸ்கோப்புக்கே டஃப் கொடுக்குற மாதிரி ஒரு 2-3 ஆப் இருக்குது. இந்த டிக்கெட் டேப். ஸோ இந்த டிக்கெட் டேப் ஆப் எதுக்குன்னா வந்து நீங்கள் வந்து இந்த ஸ்டாக் மார்க்கெட்லலாம் இருக்கீங்க அப்படின்னா வந்து ஸோ அதை யூஸ் பண்ணிக்கிற ஆப்பு இது. அடுத்து வந்து இந்த ட்ராவல் எக்ஸ்ப்ளோரர். ஸோ நம்ம கூகுளெல்லாம் போய் போடுறோம்ல, நியர்பை பிளேஸ் வந்து எது நல்லா இருக்குது அப்படின்னு. பார்த்தீங்களா, போயிடுச்சு. வரும்னு பார்த்தா போயிடுச்சு. ஆஹா. ஸோ இந்த ட்ராவல் எக்ஸ்ப்ளோரர் வந்து அதுக்கு தான், நியர்பை நம்ம கிட்டே இருக்க ஒரு நல்ல பிளேசஸ்லாம் வந்து அது காட்டும். பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது ஃபோனில் கனெக்ட் ஆகணும்னு நினைக்கிறேன், அதனால தான் இது போயிடுச்சு. ஏன்னா இதில் ஒரு சில ஆப்ஸ்லாம் வந்து ஃபோனில் கனெக்ட் பண்ணால் தான் இதில் வரும். அது தெரிஞ்சு அதான் ரீசனாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அதே தான், ப்ளீஸ் வெயிட்னா தான். ஃபோன் கனெக்ட் ஆகலைங்க, ஃபோன் கனெக்ட் ஆனால் வந்துடும். ஸோ இந்த விவால்டி ப்ரௌசர்னு இருக்குது, இது வந்து ஆமாம் கரெக்ட். இது பார்த்தீங்களா, நெட்வொர்க் நாட் அவைலபிள்னு வருது. ஸோ இந்த விவாடி ப்ரௌசர், ஏன்னா இப்போ நான் ஃபோனில் தான் எடுக்கிறேன், அதனால் ஃபோனை கனெக்ட் பண்ண முடியல. ஸோ ஃபோன் கனெக்ட் பண்ணிட்டா இது கண்டிப்பாக வந்துடும். ஸோ விவால்டி ப்ரௌசர் வந்து இது 3XOட இன்ஃபோர்டைன்மெண்ட்டோட இன்பில்டு க்ரோம் சஃபாரி மாதிரி.
ஹானஸ்ட்டாக சொல்லணுன்னா எனக்கே வந்து கனெக்டிங் டிஸ்பிளே தான் வந்து பிடிச்சிருக்கு. இதோட காம்படிஷன் காருக்கெலாம் வந்து கனெக்டிங் டிஸ்பிளே வந்துருச்சு. ஆனால் என்ன பண்ணுறது, நம்ம 3XOக்கு கனெக்டிங் டிஸ்பிளே வரல. இத்தனைக்கும் இது செகண்ட் டாப் வேரியண்ட். ஸோ கதைச்சுருக்கம் என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு ஃபீச்சர் ஓரியன்டாக என் கார் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது இந்த ரேட்டுக்கு நாட் அ குட் ஆப்ஷன். ஆனால் எனக்கு ஃபீச்சர்லாம் முக்கியம் இல்லை, எனக்கு ஸ்பெசிஃபிகேஷன்லாம் நான் வந்து கன்சிடர் பண்ண மாட்டேன், எனக்கு ஒரு பவர்ஃபுல் இன்ஜின், நல்ல மைலேஜ், நல்ல பர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை விட ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் இல்லை. நான் சொல்கிறது டீசலில். முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் டே டு டே லைஃப்பில் மட்டும் இல்லை, நீங்கள் கார் விற்கிற வரைக்குமே யூஸ் பண்ணாத ஒரு சில ஆப்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னா இந்த மை டிரைவ் மேனேஜர், வெதர், சாஃப்ட்வேர் அப்டேட், யூசர் மேனுவல், எக்கோ சென்ஸ், டவுன்லோட் மேனேஜர், இதெல்லாம் தான்.